ஐயோ, எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வை, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை. இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன். நீ கேட்டியா? இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜுக்கு போயிருங்க, பாக்குற 10 பையன் என்ன நினைப்பான்? இத படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற? மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்படி சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா கொடுத்துச்சு? நீங்க வேண்டா, ஆள் மாறி போச்சே. போப்பா. அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுத்தியா? இங்க பாரு, அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட். ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உனக்கு இந்த வீட்டுல வேற. போயா குடு சுண்ட கட்டியா சட்டையா சட்டையா கட்டியா கட்டியா. எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம்? போய் ட்ரெஸ் மாத்த. இதே உட்கணுமா? பிரியாமா, நீ காலேஜ் போகணுமா? ஆமாப்பா. நான் அண்ணனும் அக்கா கல்யாண விஷயமா வெளியே போறோம். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா? சரிப்பா. அட்டகாசமா இருக்கிற நெல்லு. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. கண்ணாடி அதை விட சூப்பர். இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே, உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க. வா. கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வரையா? இல்ல தெரியுது. ஏ வேணாம், போய் சொல்லிட்டாங்க. போய் குப்பை மூக்கு உடைஞ்சு போயிரு. தெரியுது. இது எத்தனை? இது 6. 5யா? வா அண்ணே, இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு. டிரைவர் டிரைவர் ஏண்டா, இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்க வேலை வச்சுக்காத. ஐயா, அம்மனி காலேஜுக்கு போறோம். அவன் இறக்கி விடவனுக்கு இருக்கிற இந்த வயசு இல்ல. இவருதானுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறியா? நீ என்ன கண்ணாடி இது? பேங்க் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி, காலேஜ் போற கண்ணாடி அது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன இழிச்சமாய் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டுறமா? எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து நான் துணியிலாம வண்டி ஓட்டுறமா? அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா? ஏதோ குழந்தை பிள்ளைங்க ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க, இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவனுக்கு அறிவு இல்லாத காட்டு பண்ணீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் தான், இனிமே வராதியா? உனக்கு பர்மனண்டா நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரையா? யாரா நீ? ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டிரைவர். டிரைவரா? ஒரு டிரைவர் ஏன் சட்டை ஏன் பேண்ட போட்டு நிக்கிற? யார் உன்னை போட சொன்னது? காளி அண்ணன். ஓ, அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா? அதான் அவர் மாதிரியே உனக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. சட்டையை கட்டுறா. கட்டுறா சட்டையா? சட்டையை கட்டுறா. யார் சட்டையை யார் பாடியில போடுறது? குடு பேண்ட கட்டு. இது ஜிப்ப நான் அவுட் பண்ணா கட்டா வச்சுக்கிறான். அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு. இனிமே இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ண ஒற்றேடி உன் ஷேப்பே மாத்தி வந்துருமா? என்ன அது? யாரு? அது ஒரு அரலூசு. இந்த வீட்டுல இருக்க 2 பைசன். அது எனக்கு தூரத்து சொந்தம். சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா? அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இதுல நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இந்தா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்னை பெரிய கடி கடிச்சு வச்சிரும். எப்படி ட்ரெஸ்? பொட்டார போடுறா. எதுக்கு நீ பாடி கட்டின? வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு 2 காலம் ஒண்ணுதான். ஏழு வண்டியே. லட்சுமி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? நான் முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட 1 வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு 1. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சிருப்பாங்க. லட்சுமி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். இதே வார்த்தைய
பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு கொடுத்தாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா. சரி, ஆ. ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரியை வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி நீ என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது என் கல்யாண விஷயமா பேசட்டா? செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி நீ எதுக்கும் கவலைப்படாத. செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. வரேன். ஐயோ, கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். ஓ, போன காரியம் என்னாச்சு? என்னன்னா உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போறீங்களா, அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? என்ன அடிக்கிறேன்? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன், நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு கரை சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், சரி. கடிச்சு துப்பிடும். ஆளி போயா. போன காரியம் என்னாச்சு? எதை பத்தி கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பாத்தீங்களா? அதுவா, பார்த்தேன். ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்களை மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்களை மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்படியே உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? டேய், லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா, ச்சே, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். டேய், லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா. மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, விட்டன பல்லு பக்கடா காழ்ந்துடும். நான் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடைப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இரு, உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். டேய், நீ ஏன்டா இங்க வந்த? சும்மா மாமா, போடா, போடா. கத்தாதையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத, எங்க மூஞ்சி காட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி, மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டிருக்கானுங்க. ஒரு நாள் காய்ச்சலையா நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி இருப்பானுங்க போட்டிருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது. ஓ, பிகர்மா. ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே? இப்படியா ராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுவாங்க? குடியா, அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதானே சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும். இல்லையா பேபி? இங்க பார், எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது, நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல, அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஆமா, நீங்க என்ன இங்க? இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க? வேணாங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வேணாங்க. அட வாங்க. ஒன்னும் ஆசைப்படல. வைங்கம்மா, கையில வைங்கம்மா, வைங்கம்மா. கிருஷ்ணா, சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட் தான். எந்த ரோட்டு? ஹவுஸ் ரூட். எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும். அதுல பெரியவன் பொண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கலெக்ஷன் தாண்டி ஒரு உண்டியல் ஒண்ணு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஏய்,
என்ன கொடுத்த படத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டுருக்க? சாரி கோபால், நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு. பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலேயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாருன்னு தான் இந்த விஷயத்த அப்பாட்ட சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கிங்க. வாங்க சொல்லுங்க. ரொம்ப புள்ள கொடுத்து வாங்கிக்க. அட வாங்க, அட வாங்க, அட வாங்க குடும்பம். வரேன். அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குல உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அடிக்கலாம். சரி, கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. எவ்வளவு வசிக்கமா இருக்க? டேய், வர வர உன்னுடைய இம்சை என்னால தாங்க முடியலடா. முதல்ல பிரியாவை ரூட் விட்டுட்டு இருந்தான், இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டு இருக்கான்டா. டேய் வாஸ், நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா குடுக்குற. முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. ஏய், அல்வா குடுக்கறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஓட்டல கிடைக்கணும் ஆளாளுக்கு ஓடி வர்றீங்க. டேய், நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க வேணாம்டா. எவ்வளவு பணம் செலவாகும் பரவாயில்ல, முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவை ரூட் விடுற வச்சு உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட் விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா 2 காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலுங்க இல்லாதவன் எந்த பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தன? அவன் ஐயா சாமின்னு ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியாவா இருக்கே. பொறு உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா.